ராமகிருஷ்ணன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற ஈரோடு மாவட்ட செயலாளர் குமரகுருபரன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே உணர்ச்சிகரமான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆளும் காலம் கனியும் என்று உறுதியளித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மேனாள் தலைவரும் மேனாள் இந்திய ஒன்றிய அமைச்சருமான சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஈவேகி சா இளங்கோவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி மாநில தலைவர் தம்பி ராஜீவ் காந்தி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி துணை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே வி பிரகாஷ் அவர்களே, ஈரோடு மாநகர தந்தை மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணிய அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் நா முருகன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பிரச்சார அணி செயலாளர் சீனி விடுதலை அரசு அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆறுசாமி அவர்களே, ஈரோடு மாவட்ட அமைப்பாளர் ஜபருல்லா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள், மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி எஸ்.எம். சாதிக் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் அவர்களே, கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தம்பி வே கனியமுதன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் தம்பி கூகா பாவலன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மணிக்குள் நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டும். மணி அடிக்க மாட்டோம் என்று சொன்னாலும் கூட 10 மணிக்குள் முடித்தாக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது. நீங்களும் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்கள், பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் செந்தலை கவுதவன் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார். காலை கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார். ஒரு நாள் முழுவதும் இந்த விழா வெற்றிகரமாக தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதைவிட குடியரசு இதழின் 1925 முதல் 1949 வரையிலான வரலாற்று குறிப்புகளை வெளியிடுகிற ஒரு அளப்பரிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டதை எண்ணி பெருமைப்படுகிறேன். அதற்காக அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நான் வெளியிட்ட அந்த நூலினை, வரலாற்று குறிப்பினை பெரியார் அவர்களின் பேரன் தன்மான சுடர் அண்ணன் ஈ.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் பெற்றுக் கொண்டார் என்பது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது, இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. அண்ணன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலே இருக்கலாம், ஆனாலும் அவர் பெரியார் குடும்பத்தை சார்ந்தவர். பெரியார் நமக்கு போதித்த ஒரே ஒரு முக்கியமான அரசியல் தன்மானம் என்பது. அதற்கு பிறகுதான் மற்ற எல்லாம். அவர் தொடங்கிய இயக்கத்தின் பெயரே சுயமரியாதை இயக்கம். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே இருந்தாலும் தன்மான தலைவர் என்ற பெயரை எடுத்திருப்பவர் அண்ணன் ஈ.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். ஆகவே நீங்கள் பெரியாரின் வாரிசுதான். குடும்ப வாரிசு மட்டுமல்ல, கொள்கை வாரிசு. எதற்காகவும் நீங்கள் தலை குனிந்த வரலாறு இல்லை. விட்டுக் கொடுத்து சமரசம் செய்து பதவியை தேடும் அணுகுமுறை உங்களிடத்தில் இல்லை.
வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று எதையும் பேசக்கூடிய துணிச்சல் உள்ளவர். அந்த துணிச்சல் பெரியாரிடமிருந்து வந்ததாகவே நாங்கள் பார்க்கிறோம், நம்புகிறோம். எனவே காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியாரிய தொண்டராக, பெருந்தொண்டராக இந்த அவை நம்புகிறது. அதனால்தான் உங்களை மேடையில் அமர வைத்து அழகு பார்க்கிறது. இந்த குடியரசு குறிப்புகள் உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பெரிதும் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல அரை மணி நேரம் குடியரசு இல்லத்திலே அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தோம். அந்த அரை மணி நேரத்தில் அவர் பகிர்ந்து கொண்ட செய்திகள் ஏராளம். பெரியார் இங்கே குடியரசு இதழுக்கான அலுவலகத்தை எப்படி நடத்தினார், அண்ணா எங்கே அமர்ந்திருந்தார், கலைஞர் எப்படி இங்கே இருந்து வேலை செய்தார், அப்போது வெளிநாடுகளில் இருந்துதான் பத்திரிகை அடிப்பதற்கான தாள்கள் வரும். அந்த தாள்களை பார்சல் செய்து அவர்கள் அனுப்புகிற போது நிறைய ரீப்பர் மரப்பலகைகள் அதிலே வரும். அந்த மரப்பலகைகளை கழற்றி வைத்து அதை கொண்டு வீடு கட்டியவர் பெரியார் என்ற ஒரு தகவலையும் சொன்னார். அதையும் பயன்படுத்திக் கொண்டவர், தூக்கி எறியாமல். பெரியார் எப்படி செயல்படக்கூடியவர் என்பதை நகைச்சுவையோடு குறிப்பிட்டார். அந்த படம் குறித்து பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற போது அவ்வளவு பெருமையாக இருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலிருந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் பகுத்தறிவை பரப்புகிற ஒரு பகலவனாக ஒளிர்விட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இந்தியா முழுவதும் தந்தை பெரியாரின் அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி நான் மகாராஷ்டிராவிலே அவுரங்காபாத் என்னும் இடத்தில் தந்தை பெரியாரின் சிலையை திறந்து வைக்கப் போகிறேன். என்னை அழைத்திருக்கிறார்கள். அங்குள்ள தலித் சிறுத்தைகள் பெரியாரின் சிலையை, அங்கே முழு சிலையை நிறுவுகிறார்கள். அந்த சிலையை நிறுவிவிட்டு திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை நான் பெருமையோடு இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் அல்ல, அல்லது திராவிடர்கள் என்று உரிமைக்கு வரக்கூடியவர்கள் அல்ல. ஆனாலும் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகமே பெரியாரை உற்று நோக்குகிறது. அவருடைய கருத்தியலை, தத்துவங்களை ஆய்ந்து கொண்டிருக்கிறது, உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான அரசியலை மட்டுமே அவர் பேசவில்லை, மானுடத்திற்கான அரசியலை பேசியிருக்கிறார். அதுதான் முக்கியமானது. மொழி, இனம், மதம், சாதி என்கிற எல்லைகளை கடந்து, நிலப்பரப்பு என்கிற வரம்புகளை கடந்து மானுடம் தலைநிமிர்வதற்கு தன்மானம் முதன்மையானது என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு மகத்தான கோட்பாடு பெரியாரியம். ஆகவே இன்றைக்கு தன்மானத்தோடு வாழ விரும்புகிற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாமனிதராகத்தான் தந்தை பெரியார் புகையொலி வீசுகிறார். அருமை தோழர்களே, 1925 குடியரசு இதழை தந்தை பெரியார் தொடங்கி இருக்கிறார். அந்த இதழ் சந்தாதாரர்களுக்கான அறிவிப்பை செய்கிறது. அப்படி சந்தாதாரர்களாக ஆகக்கூடியவர்களில் பட்டியல் சமூகத்தினருக்கு கட்டண சலுகை 50 விழுக்காடு என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருக்கிறார் தந்தை பெரியார் என்பதை அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே பதிவு செய்தார். தந்தை பெரியார் அவர்கள் பிறவியிலேயே ஒரு சமூக நீதி உணர்வாளராக இருந்திருக்கிறார். எளியவர்களை அரசியல்படுத்த வேண்டும், அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் இயல்பாக இருந்திருக்கிறது.
அவர் கடவுள் மறுப்பாளர், பார்ப்பன எதிர்ப்பாளர் என்கிற அடிப்படையில் மட்டுமே செய்தி வெகுவாக பரவி இருக்கிறது. ஆனால் கடவுள் மறுப்பும் பார்ப்பன எதிர்ப்பும் அவர் கையாண்ட உத்திகளை தவிர அதுவே கொள்கை அல்ல, கோட்பாடு அல்ல. கடவுள் மறுப்பும் பார்ப்பன எதிர்ப்பும் அவருடைய கோட்பாட்டை வலுவாக்குவதற்காக கையாண்ட உத்திகள், ராஜதந்திரங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ். அதுவே அவருடைய கோட்பாடு அல்ல, இதுவே அவரை பற்றிய தவறான புரிதல். பெரியாரை புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு கோணங்கள் பொருந்தாது. அவர் கடவுள் எதிர்ப்பாளர் என்று மட்டும் பார்த்தால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர் பார்ப்பன எதிர்ப்பாளர் அல்லது பார்ப்பன வெறுப்பாளர் என்கிற கோணத்தில் மட்டுமே பார்த்தால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை பெரியார் அடிப்படையில் சமத்துவ நோக்காளர், சமத்துவ கோட்பாட்டாளர். சமத்துவம் வேண்டும், அதுதான் ஈக்குவாலிட்டி. மானுட சமத்துவம் தேவை. மானுட சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் மக்கள் திரண்டிட வேண்டும். மக்கள் திரண்டிட வேண்டுமானால் அவர்கள் பகுத்தறிவோடு சுயமரியாதையோடு சிந்திக்க வேண்டும். மக்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கும் பகுத்தறிவோடு சிந்திப்பதற்கும் தடையாக இருப்பவை எவை என்ற தேடலில் அவர் உணர்ந்ததை சுட்டிக்காட்டினார். இதன் சுயமரியாதையோடு வாழ முடியாமல் இருப்பதற்கும் பகுத்தறிவோடு சிந்திக்க முடியாமல் தவிப்பதற்கும் இதனை கட்டி போட்டு வைத்திருப்பது கடவுள் நம்பிக்கைதான். கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி இதன் உழைப்பை சுரண்டுவது பார்ப்பன சமூகம், பார்ப்பன தந்திரம். எனவேதான் எந்த கடவுளின் மீது இந்த மக்கள் ஒரு குருட்டுத்தனமான அல்லது மூர்க்கத்தனமான ஒரு தீவிரமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்கிற வெறி அவரிடத்திலே வந்தது. ஆகவேதான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியவன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி என்றெல்லாம் அவர் சொன்னதற்கு காரணம் கடவுள் மீதான வெறுப்பு அல்ல, கடவுளை நம்புகிற மக்களின் மீதான வெறுப்பு அல்ல, கடவுளின் பெயரால் பெரும் சமூகத்தை, உழைக்கிற சமூகத்தை ஏய்த்து பிழைக்கிறார்களே என்கிற ஆதங்கத்தால், ஆத்திரத்தால். மற்றபடி அவருக்கும் கடவுளுக்கும் என்ன பிரச்சனை? கடவுள் நம் கண்ணை குத்தி விடுவார் என்று அவருக்கும் பயம் வரத்தானே செய்யும், கடவுள் இருப்பது உண்மையாயிருந்தால். ஆகவே கடவுள் உண்டா இல்லையா என்பதல்ல அவருடைய பிரச்சனை, கடவுளை தேடுவது அல்ல அவருடைய பிரச்சனை. கடவுளின் பெயரால் பெரும்பான்மையான உழைக்கிற மக்களை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கிறது உழைக்காத ஒரு கும்பல். இதை கண்டுணர்ந்த பெரியார் சுயமரியாதையை இழந்து தவிக்கிறது, சுயமரியாதையை இழந்து நிற்கிறோம் என்பதை உணராமல் தவிக்கிறது, காலில் விழுந்து கிடக்கிறது, கை கட்டி நிற்கிறது. இப்படி ஒரு பெரும் சமூகம், உழைக்கிற சமூகம் அறியாமையில் வீழ்ந்து உழலுகிறதே என்கிற கவலைதான் தந்தை பெரியாரின் கவலை, கடவுளை பற்றிய கவலை இல்லை. இவர்கள் ஏன் அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாமல் தடுமாறுகிறார்கள்? அதற்கு காரணம் கடவுள் மீது உள்ள நம்பிக்கைதான். தன்னுடைய நண்பன் யார், தன்னுடைய எதிரி யார், நாம் ஏன் கல்வி பெறாமல் கிடக்கிறோம், நாம் ஏன் நிலம் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கு ஏன் வருமானம் இல்லாமல் இருக்கிறது, நாம் ஏன் வறுமையில் உழலுகிறோம், நம்முடைய தந்தையும் தாயும் வறுமையில் உழன்றார்கள், நம்முடைய பாட்டனும் பாட்டியும் வறுமையில் உழன்றார்கள், முப்பாட்டனும் முப்பாட்டியும் வறுமையில் உழன்றார்கள், 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைத்தும் கூட நம்மால் ஒரு நல்ல வீடு கட்ட முடியவில்லையே, நிலம் சேர்க்க முடியவில்லையே, பட்டினி இல்லாமல் உண்ண முடியவில்லையே, நல்ல உடை உடுத்த முடியவில்லையே, இதற்கெல்லாம் எது காரணம்?
அவன் ஏற்கனவே சொல்லி வைத்த கருத்துதான் காரணம். நீ முற்பிறவியில் செய்த பாவம், இப்பிறவியில் இந்த கொடுமையை அனுபவிக்கிறாய். ஆகவே நீ எதுவாக இருந்தாலும் கடவுளிடம் மண்டியிட்டு கேள், மன்னிப்பு கேள். இதுதான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவன் நம்பியிருக்கிறான். இந்த சமூகத்தில் நிலவுகிற சமூக கட்டமைப்பை பற்றி அவன் சிந்திக்கவில்லை, சாதிய கட்டமைப்பை பற்றி சிந்திக்கவில்லை, அரசியல் அமைப்பை பற்றி சிந்திக்கவில்லை, பொருளாதார கட்டமைப்பை பற்றி அவனால் உணர முடியவில்லை. உற்பத்தி செய்வது யார், உற்பத்திக்கான உடைமைகள் யாருடையவை, இதில் வரக்கூடிய வருமானம் எங்கே போகிறது, ஏன் நம்முடைய கூலி உயர்த்தப்படவில்லை, எதற்காக கூலியை குறைத்து தருகிறார்கள், ஏய்க்கிறார்கள், நம்மை அடித்து துன்புறுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், எவற்றையும் இவனால் சிந்திக்க முடியவில்லை. இவன் இப்படி கிடப்பதற்கு, சேரியிலே கிடந்து உழலுவதற்கு, வறுமையிலே கிடந்து ஓடுவதற்கு எல்லாம் காரணம் கடவுள் என்றே கிடந்தான். அதனால்தான் ஆயிரம் தலைமுறைகளாக இந்த மண்ணிலே ஒரு புரட்சி நிகழவில்லை, சமூக மாற்றம் நிகழவில்லை. இதை சிந்திக்க தொடங்கி இருந்தால் எப்போதோ புரட்சி நிகழ்ந்திருக்கும், நிலம் கைமாறி இருக்கும், பொருளாதாரம் பரவி இருக்கும், நிரவி இருக்கும். இவையெல்லாம் இல்லாத நிலையிலே எதிர்ப்பு இல்லை, அதனால் புரட்சி நிகழவில்லை. எதிர்ப்பும் இல்லை, புரட்சியும் இல்லை. அதற்கு காரணம் இவன் ஏற்கனவே போதிக்கப்பட்ட அந்த கருத்துக்களிலேயே ஊறி கிடக்கிறான், மூழ்கி கிடக்கிறான், வீழ்ந்து கிடக்கிறான். அதிலிருந்து இவனால் மீள முடியவில்லை. எனவே நீ எதை நம்புகிறாயோ அது பொய் என்று அடித்து சொல்லுகிறார் தந்தை பெரியார். அவருக்கு சிவன் மீது என்ன கோபம், விஷ்ணுவின் மீது என்ன கோபம், பிரம்மனின் மீது என்ன கோபம், ஒன்றும் கிடையாது. நீ அதை நம்பி கிடக்கிறாய். அதை தூக்கி எறிந்துவிட்டு படிப்பை தேடு, நிலம் வேண்டும் என்கிற வேட்கையோடு போராடு, பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு தொழிலை தேடு, அதற்கு எது தடையை எதிர்த்து போராடு. இதுதான் பெரியார் போராட்டம். பார்ப்பனர்களுக்கு எதிராக போராடுவது என்பதனுடைய நோக்கம் இல்லை. இவர்கள் இப்படி சிந்திக்க முடியாமல் கிடப்பதற்கு எந்த கருத்து காரணமோ, எந்த தத்துவம் காரணமோ, எந்த கோட்பாடு காரணமோ அதையே புனித நூல் என்று உயர்த்தி பிடித்துக் கொண்டு உடல் உழைப்பு இல்லாமல் தலைமுறையாய் சொகுசாய் ஒரு சமூகம் வாழ்கிறது. இந்த வேறுபாட்டை உணர்த்துவதற்காகத்தான் பார்ப்பன எதிர்ப்பு என்பதை தந்தை பெரியார் உயர்த்தி பிடித்தார். இது பெரியாரில் இருந்து தொடங்கியதா என்றால் இல்லை. பெரியாருக்கு முன்பே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பார்ப்பன எதிர்ப்பு என்பது இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான் மார்க்சியம். ஒரு பெரியார் தோன்றுகிறார் என்றால் பெரியாரை போல் சிந்தித்த பல பெரியார் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் என்ற பொருள். ஒரு திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கிறார் என்றால் திருவள்ளுவர் திடீரென்று திருவள்ளுவராக மாறி இருக்க முடியாது. திருவள்ளுவரை போல சிந்தித்த பல ஞானிகள், தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், படைப்புகள் இருந்திருக்கும். கார்ல் மார்க்ஸ் என்கிற ஒரு ஞானி இந்த மண்ணிலே தோன்றியிருக்கிறார் என்றால் திடீரென்று சுயம்புவாக ஒரு ஞானி தோன்றிவிட முடியாது. அந்த கார்ல் மார்க்சுக்கு முன்னால் அவரை போல சிந்தித்த பொருளியல் அறிஞர்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திசை வழியில் அந்த முன்னோரை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டதால் அதே போல இவர்கள் இன்னும் செழுமையாக சிந்திக்க முடிகிறது. ஆகவே பெரியார் இந்த மண்ணிலே தோன்றினார் என்றால் பெரியாருக்கு முன்னால் பார்ப்பன எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு, விக்கிரக வழிபாட்டு எதிர்ப்பு தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, இந்திய மண்ணில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. பார்ப்பன எதிர்ப்பின் வரலாற்றை நாம் கௌதம புத்தர் காலத்தில் இருந்தே பார்க்க முடிகிறது, 2700 ஆண்டுகளுக்கு முன்பே. அப்படி என்றால் பெரியார் கௌதம புத்தரின் ஞான வாரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கௌதம புத்தர் சொன்னதைத்தான் ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிறான், பராப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஐயன் திருவள்ளுவன் சொன்னதைத்தான் அவ்வை பாட்டி சொல்லுகிறாள், சாதி இரண்டுடைய வேறில்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். சமத்துவ குரல் அப்போதே ஒலித்திருக்கிறது.
கடந்த நூற்றாண்டிலே மகாத்மா ஜோதிபா பூலே சமத்துவத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார். சாவித்திரிபாய் பூலே சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறார். அவர்கள் அந்த ஞான வாரிசாக வருகிறார்கள், அந்த வரிசையில் வருகிறார்கள். தமிழ் மண்ணை பொறுத்தவரையில் பண்டிதர் அயோத்திதாசர், ரெவரண்ட் ஜான் ரத்தினம், ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, இவர்கள் எல்லாம் சுயமரியாதை இயக்கத்திலே இருந்து குரல் கொடுத்த தலைவர்கள், சமகால தலைவர்கள். பண்டிதர் அயோத்திதாசர் பெரியாருக்கு முன்னோடி. அவர் பகுத்தறிவு கருத்துக்களை இந்த மண்ணிலே பரப்பினார், சமத்துவ கருத்துக்களை பரப்பினார். ஆரிய எதிர்ப்பை முன்னிறுத்தி திராவிடம் என்கிற சொல்லை இந்த மண்ணிலே புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். பெரியார் தான் திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தினார். அதனால் தமிழ் தேசியம் இங்கே எழுச்சி பெற முடியாமல் போய்விட்டது என்று பெரியாருக்கு எதிராக சிலர் தவறான பரப்புதல்களை செய்கிறார்கள். பண்டிதருக்கும் தந்தை பெரியாருக்கும் தொடர்பு இல்லை. 1916 பண்டிதர் காலமாகி விடுகிறார். 1925 வரையிலும் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியே வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதை விட, அரசியல் எதிர்ப்பு என்பதை விட, தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு பதவிக்கு வர வேண்டும் என்கிற பதைப்பு அவரிடத்தில் இருந்தது என்பதை விட அப்படி இல்லை. சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும். பெரும்பான்மையாக இந்த மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கிற ஏழை எளிய மக்களை மீட்க வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. பொது வாழ்க்கைக்கு வருகிற அனைவரும் எப்படியாவது எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும், எம்பி ஆகிவிட வேண்டும், அமைச்சர் ஆகிவிட வேண்டும், அதன் மூலம் பொருளையும் புகழையும் ஈட்ட வேண்டும் என்றுதான் கருதுவார்கள். ஆனால் தந்தை பெரியார் தன் வாழ்க்கையை இந்த எளிய மக்களின் விடுதலைக்காக படைத்துக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பதவியை உதறிவிட்டு வெளியே வந்தவர். அவர் அம்பேத்கரை போல சமூக ஒடுக்குமுறைக்குள்ளானவர் இல்லை. அவருக்கு எந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், எளிய மக்களுக்கு ஆதி திராவிட சமூகத்தினருக்கு இருப்பதை போல, தலித் மக்களுக்கு இருப்பதை போல அவருக்கு எந்த ஹியூமிலியேஷன், அவமானம், அவமதிப்பு, இழிவு இல்லை. ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் என்கிற அந்த இருமாப்போடு வாழ்ந்துவிட முடியும். பொருளாதாரத்தில் வலுவான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர், சாதியும் ஒரு சமூக தகுதியை கொண்ட பின்னணியை கொண்டவர். அவருக்கு அம்பேத்கர் அவர்களைப் போல இந்த தீண்டாமையை எதிர்க்க வேண்டும், இழிவை எதிர்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. எண்ணி பார்க்க வேண்டும். அவர் சொகுசாக வாழ்ந்திருக்க முடியும், சாதிய இருமாப்போடு வாழ்ந்திருக்க முடியும், அவருக்கு இருந்த பொருளாதார செல்வாக்கோடு காலத்தை கழித்திருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்த எளிய மக்களின் விடுதலைக்காக என் வாழ்வை ஒப்படைக்கிறேன் என்று நீதிக்கு வந்தவர் தந்தை பெரியார். அதற்காக எழுத துணிந்தவர், அதற்காக பேசியவர். ஆகவே மானுட சமத்துவம் என்பதுதான் பெரியாரின் இலக்கு. மானுட சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாட்டை தோலுரிப்பதுதான் அவருடைய களப்பணி. மானுட சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாடு எது? பண்டிதர் ஆரியம் என்று சொன்னார், பெரியார் பார்ப்பனியம் என்று சொன்னார். நேரடியா ஸ்பெசிபிக்கா சொல்லணும். பண்டிதர் காலத்திலே அது ஆரியம் என்று சொல்லப்பட்டது. இந்திய மண்ணில் இரண்டே இனம்தான், இரண்டு ரேஸ். தேசிய இனம் என்பது மொழி சார்ந்தது, மரபினம் என்பது குருதி வகையை சார்ந்தது. ரேஷியல் குரூப் வேற, எத்னிக் குரூப் வேற. தமிழன் என்பது தேசிய இனம், திராவிடன் என்பது மரபினம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. திராவிட மரபினம் என்றால் இந்தியாவிலே வேற என்ன மரபினம் இருக்கிறது? ஆரிய மரபினம் இருக்கிறது. அம்பேத்கர் ஆரியர் இல்லை, எனவே அவரும் திராவிட மரபினத்தை சார்ந்தவர்தான்.
ஆரியர் அல்லாத அனைவருமே திராவிட மரபினத்தை சார்ந்தவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியா முழுவதும் நாகர்கள் என்கிற ஒரு குலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆதி காலத்தில் பேசிய மொழி தமிழ். அது அன்றைக்கு தமிழ் என்று அழைக்கப்பட்டது. அதனால் தமிழர் என்று அழைக்கப்பட்டார்கள். தமிழை சமஸ்கிருதத்தில் திராவிடம் என்றுதான் அழைப்பார்கள், தமிழம் என்றுதான் அழைப்பார்கள். சான்ஸ்கிரிட்ல அதுக்கு வேறு பேர் தானே. தமிழ்ல சோறு, சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு சாதம் என்னவோ தெரியல, சாதம். அது வடமொழி. அதனால்தான் வடக்கிருந்து வந்த மொழி வடமொழி, தெற்கிருந்த மொழி தென்மொழி. தென்மொழி என்பது தமிழ். தமிழில் தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாம் உருவானது என்ற ஒரு பகுப்பாய்வு உண்டு. எனவே இந்தியாவில் 2 மொழி, ஒன்று வடமொழி. அந்த வடமொழி என்றால் அது சான்ஸ்கிரிட். பாலியும் இருந்தது ஒரு காலத்தில், அதுவும் வடமொழி தான். இப்போது அது அழிந்து விட்டது. உருது, இந்தி, சமஸ்கிருதம் இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று நெருக்கமான மொழிகள். ஒன்றிலிருந்து மற்றொன்றாக பிரிந்த மொழிகள் அல்லது இணைந்த மொழிகள், பிணைந்த மொழிகள். அதே போல இந்தியாவிலே 2 மரபினம், ஒன்று ஆரிய மரபினம், இன்னொன்று திராவிட மரபினம். அந்த காலத்திலே ஆரிய எதிர்ப்பாக இருந்தது, பெரியார் காலத்தில் பார்ப்பனிய எதிர்ப்பாக இருந்தது. கோட்பாட்டளவிலே அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அதை நாம் சனாதன எதிர்ப்பு என்கிறோம். சனாதனம் என்பது கோட்பாடு. அவர்களே அதை வரித்துக் கொண்டார்கள். அவர்களின் மதம் சனாதன மதம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. வேத மதம் பார்ப்பனர்களுக்கான மதம், அது இந்துக்களுக்கான மதம் அல்ல. வேத மதம் என்பது பார்ப்பனர்களுக்கான, ஆரியர்களுக்கான மதம். வர்ணாசிரம தர்மம் என்பதும் ஆரியர்களுக்குள்ளேயே இருந்த ஒன்று. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை வகைப்படுத்துகிறார். ஆரியர்களே பார்ப்பனர்களே தங்களுக்கு இடையிலே பகுத்துக் கொண்ட ஒரு பகுப்பு முறைதான் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்பது. இது முற்றிலும் வேறான ஒரு பார்வை. பிராமணர்களுக்குள்ளேயே இருந்த வகைப்பாடு என்கிறார். இது பிராமணர் அல்லாதாரை பிற்காலத்தில் இணைத்துக் கொண்டார்கள். சத்திரியரே பிராமணரில் ஒரு வகை என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வைசியர் பிராமணரில் ஒரு வகை என்கிறார். சூத்திரர்களும் இந்த 3 பிரிவினருக்கு எதிரான பிராமணர்கள் தான் சூத்திரர்களாக இருந்தார்கள் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை. இன்றைக்கு அது பொருந்தாது. ஆரியர்கள் காலத்தில், பிராமணர்கள் காலத்தில், இந்த இனத்தோடு திராவிட இனத்தோடு கடக்காத காலத்தில், கலப்பினம் இங்கே உருவாகாத காலத்தில், இந்து மதமாக அது விரிவடையாத காலத்தில் அவர்கள் பின்பற்றிய மதம் வேதிக் ரிலிஜன் என்கிற வேத மதம் அல்லது வைதீக மதம் அல்லது சனாதன மதம். மகா பெரியவாள் என்று சொல்லுகிற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் சொல்லி இருக்கிற உரையிலே, அவருடைய உரையிலேயே, அவர்கள் வெளியிட்டு இருக்கிற அனாதி மதம் என்கிற நூலிலேயே நமக்கு மதம் என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லுகிறார். இந்து என்பதெல்லாம் வெள்ளையர்கள் வைத்த பெயர், அண்மையிலே வைத்த பெயர். சிவமதம் என்பதும் நமக்கான ஒரு அடையாளமே தவிர அது மதத்தின் பெயர் அல்ல. வைணவம் என்பதும் சில வழிபாட்டு முறைகளால் அடையாளப்படுத்தப்படுகிற ஒன்றே தவிர அது மதத்தின் பெயர் அல்ல. இது ஆதி காலத்தில் தோன்றிய போது உலகில் வேறு எந்த மதமும் இல்லை. அதனால் இந்த மதத்திற்கு பெயர் தேவைப்படவில்லை, பெயர் தேவைப்படாமல் இருந்தது. சனாதனம் என்பதும் பிற்காலத்தில் யாரோ சொன்ன ஒன்றே தவிர அதுவும் நாம் ஆதி காலத்தில் வரித்துக் கொண்ட ஒன்று இல்லை. இதெல்லாம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற மகா பெரியவாள் சொல்லுகிறார். இன்னைக்கு அவங்க எல்லாம் இந்துத்துவா, நாங்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு கருத்தை இல்லாத காலம். ஆகவே பண்டிதரின் காலத்தில் ஆரிய எதிர்ப்பு இருந்தது. தந்தை பெரியாரின் காலத்தில் பார்ப்பனிய எதிர்ப்பாக அது மாறியது. ஏன் பார்ப்பனிய எதிர்ப்பு இங்கே தேவைப்படுகிறது? பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதை விட பார்ப்பனிய விளக்கம், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமணிசம், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமன்ஸ், இதுதான் இந்த காலத்தில் இந்தியாவில் நடந்த போராட்டத்தின் மிக முக்கியமான கூறு, ஒரு முக்கியமான அம்சம். பிராமணர்களை தவிர்த்து மற்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பண்பாட்டு ரீதியிலே ஒரு ஒற்றுமை இருக்கிறது, வாழ்வியல் முறையிலே ஒரு ஒற்றுமை இருக்கிறது, குருவி வகையிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பார்ப்பனர்கள்
பார்ப்பனர் அல்லாதார்கள் என்கிற அடிப்படையில் தான் இந்த சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக கோட்பாட்டு யுத்தம் நடந்து வருகிறது. பெரியார் காலத்துக்கு முன்பே தொடங்கிவிட்ட ஒன்று, கௌதம புத்தர் காலத்திலேயே தொடங்கிவிட்ட ஒன்று. அதற்கு நிறைய தரவுகள் உள்ளன. கௌதம புத்தர் கடவுள் பற்றி பேசவில்லை, மதத்தை பற்றி பேசவில்லை, வழிபாட்டை பற்றி பேசவில்லை, கடவுள் மறுப்பை பற்றியும் பேசவில்லை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதுதான் பௌத்தம். அதுதான் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அதைத்தான் மேற்கோள் காட்டுகிறார். அவரும் நானுடைய சமத்துவத்தை முன்னிறுத்துவதற்கு காரணம், சமத்துவம் இல்லாத சமூக கட்டமைப்பு இங்கே நிலை பெற்றிருந்தது புத்தரின் காலத்தில். ஆகவே சமத்துவம் தேவை. சமத்துவம் தேவை என்றில் சகோதரத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை எனில் சுதந்திரம் தேவை, லிபர்ட்டி. இதை முன்மொழிந்தவர் பகவான் புத்தர், கௌதம புத்தர். பகவான் கடவுள் கிடையாது, மேலானவர் என்று பொருள், உயர்ந்தவர் என்று பொருள். கடவுள் நம்பிக்கையை பற்றியே பேசாத ஒருவர். அவரை பேருக்கு மதமாக்கிட்டாங்க, பௌத்தத்தை மதமாக்கிட்டாங்க. கௌதம புத்தரை மதாதிப மதத்தை நிறுவி ஒருவராக மாற்றிவிட்டார்கள். இப்படி திரிபுவாதம் சமூகத்தில் நிகழ்ந்து விடுகிறது. அருமை தோழர்களே, தந்தை பெரியார் பார்ப்பன சமூகத்தின் மீது எந்த சூழலிலும் தனிப்பட்ட முறையிலே வெறுப்பு அரசியலை விதைக்கவில்லை. பார்ப்பனியம் என்கிற கோட்பாடு, பார்ப்பனர்கள் என்கிற சமூகம் உழைக்கிற மக்களுக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆதிக்கத்தை எதிர்ப்பதால் பார்ப்பன எதிர்ப்பு இயல்பாக வருகிறது. பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்க்கிற போது பார்ப்பன எதிர்ப்பு இயல்பாக வருகிறது. இந்த ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கு கண்டறியப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் சமூக நீதி என்கிற ராஜதந்திரம். சமூக நீதிங்கிறது ஒரு கோட்பாடு தான். ஆனால் இது எங்கிருந்து முளைக்கிறது என்றால், கல்வியை மறுத்த சமூகத்திற்கு, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு, உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு, உழைப்பு சுரண்டப்படுகிற ஒரு சமூகத்திற்கு, ஆயுதம் பறிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு, நிலம் பறிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மீண்டும் கல்வி வழங்க வேண்டுமானால், அதிகாரம் வழங்க வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட இடங்களை அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்தாக வேண்டும். அதில் வேறு யாரும் போட்டி போடக்கூடாது. அப்படி ஒதுக்கீடு செய்து வைக்கக்கூடிய இடங்கள் கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி, அது எந்த அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிற போது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது என்பதுதான். இங்கேதான் சமூக நீதி என்பது வருகிறது. எனவே சமூக நீதி என்பது ஒரு ஆயுதம், ஒரு கருவி. எதை தகர்ப்பதற்கான கருவி என்றால், பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு எதிரான சனாதன கோட்பாட்டின் ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கான ஒரு கருவி, ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன். இதை தந்தை பெரியார் கையில் எடுக்கிறார். சமூக நீதியின் வழியாகத்தான் சமத்துவத்தை மலரச் செய்ய முடியும். அன்றைய சூழலில் அதை எதிர்ப்பதற்கு மக்களை திரட்ட வேண்டும். மக்களை எந்த பெயரில் திரட்டுவது? திராவிடம் என்கிற அரசியலின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்களை திரட்ட முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி நில அமைப்பு முறை இருந்தது, சமூக அமைப்பு முறை இருந்தது, ஆட்சி நிர்வாக முறை இருந்தது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிறந்தவனுக்கு அது புரியாது. 1920களிலே, 1930களிலே, 1940களிலே இந்தியா இன்றைக்கு இருப்பது போல் இல்லை. இதே ஈரோடு மாவட்டம் ஒரு காலத்தில் கோவையாக இருந்தது. கோவையாக இருந்து சிந்திக்க அண்ணன் இளங்கோவன் அவர்களால் முடியும், அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களால் முடியும். இன்றைக்கு பிறந்தவனுக்கு இதை கோவை மாவட்டத்தோடு பொருத்தி பார்க்க முடியாது. இது ஈரோடு வேறு, கோவை வேறு என்றுதான் பார்ப்பான். ஏனென்றால் கோவையிலிருந்து இது பிரிந்து விட்டது. அதே போல தமிழ்நாடு என்பது 1956க்கு பிறகு பிரிந்தது. அதற்கு முன்பு இது மதராஸ் மாகாணம். மதராஸ் மாகாணத்திற்குள்ளே இன்றைய ஆந்திராவும் இருந்தது, தெலுங்கானாவும் இருந்தது. இன்றைய கர்நாடகாவின் ஒரு பகுதி இருந்தது, இன்றைய கேரளாவின் ஒரு பகுதி இருந்தது. இவையெல்லாம் சமஸ்தானங்களை தவிர்த்த பிற பகுதி எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. சமஸ்தானங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவை சமஷ்டி இந்தியா என்று அழைத்தார்கள். ஹைதராபாத் நிஜாம் கட்டுப்பாட்டில் இருந்தது, பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு உட்பட்டதல்ல.
மைசூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பு பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததல்ல. திருவாங்கூர் மகாராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்த சமஸ்தானம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு உட்பட்டதல்ல. அது வேறு. மதராஸ் மாகாணம் வேறு, மதராஸ் பிரசிடென்சி என்பது வேறு, பாம்பே பிரசிடென்சி என்பது வேறு, கொல்கத்தா பிரசிடென்சி என்பது வேறு, சென்ட்ரல் பிராவின்ஸ் என்பது வேறு. இதெல்லாம் பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு உட்பட்டு இருந்தது. ஆகவே அன்றைய மதராஸ் மாகாணத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும், மலையாள மொழி பேசக்கூடியவர்களும், கன்னட மொழி பேசக்கூடியவர்களும், தமிழ் மொழி பேசக்கூடியவர்களும் ஒரே நிலப்பரப்புக்குள் ஒரே சமூகமாக வாழ்ந்தார்கள். ஒரு ஆட்சி நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தார்கள். அன்றைக்கு அதிலிருந்து முளைத்த தலைவர்கள் தனித்தனியே இயங்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பொது பெயர் தேவைப்பட்டது. திராவிடர் என்ற பெயர், திராவிடம் என்ற பெயர். தமிழ்நாடு தனியே பிரிந்த பிறகு அது தேவையில்லை என்பது வேறு. ஆனால் திராவிடம் என்று சொன்னதால் தான், திராவிடர் இயக்கம் கண்டதால் தான் தமிழர் என்ற உணர்வு வரவில்லை என்று சொல்லுவது அரசியல் அறியாமை. அது ஒரு அரசியல் மூடத்தனம். அது தவறு. பூவாய் இருந்தபோது அதற்கு பூ என்றுதான் பெயர். அதற்கு பிறகு அது காயாய் வந்து விடுகிறது. காய் பிறகு கனியாகி விடுகிறது. கனி என்று சொல்லாமல் ஏன் இதை பூ என்று சொன்னாய் என்று கேட்டால் அது அரசியல், அது அறிவியல் அறியாமை. கனியாவதற்கு முன்பது காய், காயாவதற்கு முன்பது பூ. தமிழ்நாடு என்று ஆவதற்கு முன்பு அது மதராஸ் மாகாணம். மதராஸ் மாகாணமாக இருந்தபோது மக்களிடத்திலே இருந்த உணர்வு திராவிட உணர்வு, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின், ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு. எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும் என்கிற தேவை இருந்தது. அப்போது தமிழர்கள் மட்டும் ஒன்று சேருவோம் என்று பேச முடியாத காலம் அது. அப்படி ஒரு கட்டாயம் எழாத காலம், அப்படி ஒரு தேவை இல்லாத காலம். காந்தி காலத்தில் நாம் பிறந்திருந்தால் நாமும் பாரத் மாதா கி ஜெய் என்றுதான் சொல்லி இருப்போம். இந்தியர்களாய் வாழ்வோம் என்றுதான் சொல்லி இருப்போம். நாடு விடுதலை பெற்ற பிறகு நமக்கு அந்த முழக்கம் தேவைப்படவில்லை. அந்த அரசியல் நமக்கு அறிமுகம் இல்லை. அதே நமக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை. காந்தி இருந்த காலத்தில் மதத்தை மறந்து, மொழியை மறந்து, இனத்தை மறந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க இந்தியர்களாய் எழுவோம் என்ற குரல் ஒலித்தது. அன்றைய காலத்தில் அது சரி, அது தவறு என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு ஏற்ப, அந்தந்த நிலப்பரப்பின் வரம்புகளுக்கு ஏற்ப நிலைப்பாடுகள் இருக்க வேண்டிய தேவை எழும். ஆகவே பெரியார் காலத்தில் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பாக அறியப்பட்டது. பெரியார் காலத்தில் மதராஸ் மாகாணத்தில் திராவிடர் என்கிற அரசியல் தேவைப்பட்டது. திராவிடம்தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற துணிச்சலை நமக்கு தந்திருக்கிறது. தமிழன் என்ற உணர்வை பெறுவதற்கான ஊக்கத்தை தந்திருக்கிறது. திராவிடம் தவறு என்று சொல்லுவது அரசியல் அறியாமை. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்வது மக்களை ஏய்க்கிற ஒரு முயற்சி. அது ஒரு வரலாற்று பிழை. அது பெரியார் காலத்தில் இப்படி ஒரு சுயமரியாதை இயக்கம் தோன்றாமல் இருந்திருந்தால் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து நம்மால் போராடி இருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் வாலாட்ட முடிகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் முடியவில்லையே, என்ன காரணம்? எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள். கூட்டணி வைத்தும் பார்த்தார்கள். திராவிட இயக்கங்களோடு திமுகவோடும் கூட்டணி வைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. அதிமுகவோடும் கூட்டணி வைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. திமுக அதிமுக அல்லாமல் சாதி சாதியாக போய் சாதி பெருமைகளை ஊட்டி தனித்தனியாக உடைத்து இணைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. எத்தனை முறை நீ இங்கே குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டில் உன்னால் காண முடியாது என்று மக்கள் இங்கே பாடம் புகட்டி இருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே இது பெரியார் தொடங்கி வைத்த சமத்துவ போராட்டத்தின் விளைச்சல். சாதாரணமாக விளைந்து விடவில்லை. ஏதோ இன்றைக்கு திருமாவளவன் பேசுவதால் அல்லது தமிழ் தேசியம் பேசுவதால் நிகழ்ந்துவிட்ட ஒன்று அல்ல. ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்தின் வெற்றி இது. அன்றைக்கு 1938 இந்தி திணிப்பை எதிர்த்து பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் 1965 இந்த போராட்டம் வெடித்திருக்காது. 1965 அவர்கள்
தீக்குளித்து உயிர் வாழக்கூடிய அளவுக்கு தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால் நீயும் நானும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். நீயும் நானும் இந்தி பேசக்கூடியவர்களாக இந்தி தெரிந்த ஒரு சமூகமாக மாறியிருந்தால் மோடியின் வித்து இங்கு எடுபட்டிருக்கும். தமிழ்நாட்டில் இந்தி வாழாக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். 1938 நடந்த அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இன்றைய வரையில் மோடியின் அந்த மாய்மார பேச்சுக்கு இரையாகாமல் தமிழர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். இதெல்லாம் ஒரு யூகம் இல்லை, இதுதான் வரலாறு. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் காலூன்ற முடிகிறது. ஆட்சியை கூட கர்நாடகாவிலே கைப்பற்ற முடிகிறது. ஆனால் இங்கே அவர்களால் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ண முடியவில்லை. ஒரே ஒரு இடத்துல கூட தனித்து நின்று சாதித்து விட முடியும் என்பதை போல ஒருவர் சவடால் அடித்தார். எங்க போனார்னே தெரியல. நிறைய பேர் அதுக்கு எதிர்காலம் இருக்குன்னு போய் பிஜேபி சேர்ந்தாங்க. இப்ப எல்லாம் திரும்பி ஓடி வராங்க. திமுக, அதிமுக, விசிக என்று ஓடி வருகிறார்கள். இதுவெல்லாம் பெரியாருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்று. தோழர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், பார்ப்பன எதிர்ப்பும் கடவுள் மறுப்பும் பெரியார் கையாண்ட உத்திகளே தவிர அது கோட்பாடு அல்ல. சுயமரியாதையும் சமத்துவமும் தான் அவர் போதிக்க விரும்பிய அரசியல். ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும். தன்மானம் எங்கிருந்து வரும்? நீ கடவுளின் பெயரால் ஏமாந்து கொண்டிருக்கிறாயே, அதிலிருந்து மீளுவதில் இருந்துதான் வரும். அதிலிருந்து மீட்சி பெறுகிற போதுதான் வரும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்த பெரியார் 94 வயது வரையில் வாழ்ந்தார். ஒரு கடவுள் கூட அவரை ஒன்னும் பண்ணல. நீ எப்படா எங்களை இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிற, எங்களை கேவலமா நீ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை சும்மா விட மாட்டோம், உன் கண்ணை கூத்திடுவோம், உனக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் வாய் மூக்க ரத்தம் சாகடிப்போம் அப்படின்னு யாரும் செய்யவே இல்லை. கடவுள் கடவுள் கடவுளுக்கு மட்டும் 30 வயசுல போயிடுறான், 35 வயசுல போயிடுறான், 40 வயசுல போயிடுறான். இது கடவுளோடு பொருத்தி பார்க்க வேண்டாம். மனித வாழ்க்கை அவங்களுடைய வாழுகிற முறையை பொறுத்துதான் ஆயுள். ஜீன் ஒரு காரணம், எப்படி வாழணுங்கிறது ஒரு காரணம். நேரத்தை தூங்கணும், நேரத்தை சாப்பிடணும், உடற்பயிற்சி எடுக்கணும், நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே செய்யணும், விபத்துல சிக்காம இருக்கணும். இதெல்லாம் நம்ம கடைபிடித்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையிலேயே 100 ஆண்டுகள் வரையிலும் வாழலாம். 100 ஆண்டுகள் வரையில் வாழலாம். கடவுளை கும்பிடாமலேயே வாழ முடியும். கோயில்களுக்கு போகாமலேயே 100 ஆண்டுகள் வாழ முடியும். நீ இவ்வளவு செஞ்சுக்கிட்டே எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் பாதியிலேயே போய் சேர்ந்து விடுவோம். ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள் அதுக்கு பொறுப்பு இல்லை. இதை சொன்னவர் தந்தை பெரியார். இதுக்காக அவர் கடவுளுக்கு எதிரிங்கிற மாதிரி காட்டுறாங்க. கடவுள் மறுப்பாளர், ஒரு நாஸ்திகர். நாஸ்திகம்னு ஒண்ணு கிடையாது. நாத்திகம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, கடவுள் மறுப்புன்னு அர்த்தம் இல்ல, சூனியவாதம். சூனியவாதம்னு பேரு. சூனியம்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், வேக்யூம். உன்னை நாஸ்தி பண்றவன்னா ஆள் இல்லாம ஆக்கிறவன்னு அர்த்தம். நாஸ்தின்னா இல்லாமல் ஆக்கிறது, ஆஸ்தின்னா சொத்து, நாஸ்தின்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாத ஒரு சூன்யவாதம்ங்கிறது உலகத்தில் கிடையாது. அது அறிவியலுக்கு முரணானது. கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால நாத்திகம் சொல்றாங்க. தந்தை பெரியாருடைய நோக்கம் அது அல்ல. நீ எதை நம்பி கிடக்கிறாயோ அதனால் நீ மீள முடியாமல் வீழ்ந்து உழலுகிறாய், வறுமையிலே உழலுகிறாய். அதை நீ சிந்தித்து பார். உன்னாலும் போராட முடியும், உன்னாலும் மீட்சி பெற முடியும், உன்னாலும் சாதிக்க முடியும், உன்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும். நீயும் நீதிபதியாக முடியும், நீயும் முதலமைச்சராக முடியும், நீயும் பிரதமராக முடியும். அதிகாரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத அப்படின்னு நீ தொலைதூரத்தில் கிடக்காத, உன் மனசுக்குள்ள நீயே முன்முடிவு செய்துக்காத. என்னால் அது முடியாது, எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, அதிகாரத்துக்கு வர்றவங்கலாம் அது தனி, அவங்க வேற, நாங்க அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஓட்டு போடுறது மட்டும்தான் எங்களுக்கு அப்படின்னு நினைக்காத. உன்னாலும் முடியும். இந்த நம்பிக்கையை விதைத்தவர் தந்தை பெரியார். அதுதான் சுயமரியாதைங்கிற உணர்வு. இந்த நம்பிக்கையை விதைத்தவர் தந்தை பெரியார்.
தலித்துகள் இங்கே முதலமைச்சராக முடியாது என்று நான் சொன்னது எனக்கு இருக்கிற வேட்கையிலிருந்து சொல்லவில்லை, அல்லது இயலாமையிலிருந்து நான் உணரவில்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக இருப்பு எவ்வாறு இருக்கிறது, சாதிய கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது, அதை தகர்க்கக்கூடிய சூழல் இன்னும் கனியவில்லை. ஆகவே அதை தகர்ப்பதற்கு ஜனநாயக சக்திகள் தயாராக வேண்டும் என்ற எச்சரிக்கையை தருகிற ஒரு உரை. அது எந்த இடத்திலே நான் பேசினேன் என்றால், மாநில அரசுகளிடம் சமூகங்களை கூறு போடுகிற, இடஒதுக்கீடு என்கிற பெயரால் கூறு போடுகிற அதிகாரத்தை தருவது என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. இதை பற்றிய விமர்சனம் அதுதான் இன்றைக்கு எதிர்மறையாக என் மீது ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அருந்ததியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை முதலில் எழுந்து ஆதரித்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. இதை உண்மையான ஜனநாயக அணுகுமுறை உள்ள யாரும் மறுக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைவருக்கும் தெரியும், முதல்வர் கலைஞருக்கு தெரியும், அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் தெரியும். கலைஞர் என்னை அழைத்து நானும் ரவிக்குமார் அவர்களும் போய் கோபாலபுரம் இல்லத்திலே அமர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எங்களோடு அவர் உரையாடி கொண்டிருந்தார். எதுவும் பொய் அல்ல, இட்டுக்கட்டி பேச விரும்பவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறார்களே, உங்கள் கருத்து என்ன, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாமா என்று எங்களை கேட்டார். அந்த கருத்திலே நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே உடன்பட்டவர்கள். ஆகவே அவர்களுக்கு உரிய கோரிக்கை, அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவது அவசியம். அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கோபாலபுரம் இல்லத்திலே முதல்வரிடத்திலே எடுத்து வைத்த கருத்து இது. அன்றைக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அனைவரும் என்னை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னால் தான் அந்த சட்டம் வந்தது, உன்னால் தான் அந்த சிக்கல் வந்தது என்று இன்றைக்கும் கூட புதிய தமிழகம் தலைவர் வெளிப்படையாக என்னை திட்டி தீர்த்திருக்கிறார். ஏதோ பெருசா பேசுறாங்க, அன்னைக்கு இவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, அதனால்தான் இப்படி ஒரு சட்டமே வந்தது. அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். இன்றைக்கு நாம் எதிர்ப்பது என்பது உள்ஒதுக்கீட்டை அல்ல. தமிழ்நாட்டிலே அருந்ததியர்களுக்கு தரப்படுகிற உள்ஒதுக்கீட்டை போல் ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, மகாராஷ்டிராவிலே கிடையாது, ஹரியானாவிலே கிடையாது. ஒட்டுமொத்தமாக தலித் மக்களை 3-4 பிரிவுகளாக பிரித்து இடஒதுக்கீட்டையே கூறு போட்டு பங்கு போட்டு கொடுத்து விட்டார்கள். ஓன் ஜாதிக்கு இவ்வளவு, ஓன் ஜாதிக்கு இவ்வளவு, ஓன் ஜாதிக்கு இவ்வளவு ஒரு நிரந்தரமான தடுப்பு சுவரை போட்டு விட்டார்கள். அம்பேத்கர் அகில இந்திய அளவிலே எந்த ஹோமோஜீனஸ் கேரக்டர், ஒருமித்த பண்புள்ள சமூகங்கள் என்று அடையாளம் கண்டு, ஹோமோஜீனஸ் என்றால் ஒருமித்த பண்புகள் உள்ள சமூகங்கள், ஒரே தன்மை உள்ளவை. ஹெட்ரோஜீனஸ் என்றால் மாறுபட்ட தன்மை உள்ளவை. இப்ப கல்ச்சுரலா எடுத்துக்கிட்டா அம்பேத்கர் நமக்கு ஹெட்ரோஜீனஸ். அவர் வந்து ரொட்டி சாப்பிடுவார், நமக்கு அரிசி சாப்பிடுவோம். அவர் வந்து பேண்ட் கோட்டு சூட்டு போட்டு வர, நம்ம வேட்டி சட்டை போட்டுக்குவோம். இது ஹெட்ரோஜீனஸ். அவர் மராத்தி மொழியை பேசுறார், நாம் தமிழ் மொழியை பேசுறோம். இது ஹெட்ரோஜீனஸ். அப்ப அம்பேத்கருக்கு நமக்கு உள்ள ஹோமோஜீனஸ் என்ன அப்படின்னா, அவரும் டிஸ்கிரிமினேட்டரி கம்யூனிட்டியில் இருந்து வந்தவர், நாமும் டிஸ்கிரிமினேஷனுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். டிஸ்கிரிமினேஷன் என்ன? சாதிய பாகுபாடு, கீழ் சாதி மேல் சாதி என்கிற பாகுபாடு. பாகுபாட்டின் அடிப்படையில் ஒருமித்த பண்புள்ள சாதிகள் எவை என்பதை கண்டறிந்து அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு பட்டியலாக்கி இவர்கள் அனைவருக்கும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதை அரசமைப்பு சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் அதை செய்தார்னா, ஒவ்வொரு சாதியா பார்த்தா அவன் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆயிரும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாதியை தனியா பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% இருப்பான். அகில இந்திய அளவில் அது மைக்ரோஸ்கோபிக்கா போயிடும். மைக்ரோஸ்கோபிக்னா என்னன்னா 0.01 0.001 அப்படிங்கிற மாதிரி போயிடும். அவன் நெக்லிஜிபிள் கம்யூனிட்டியா போயிடும். அவன் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சமூகமா மாறிடுவான். தமிழ்நாட்டில் 76 சாதிகள் இருக்கின்றன. 76 சாதிகளில் 3 சாதிகள் மட்டும்தான் லட்சக்கணக்கான மக்கள் தொகையை கொண்ட சாதிகள். மற்றவெல்லாம் 10,000, 5,000, 7,000, 2,000, 1,000 அளவில் தான் 73 சாதிகள் இருக்கின்றன. இந்த 73 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கோரவே முடியாது, கிளைம் பண்ணவே முடியாது. சமூக நீதியை பரவாது.
மீனவர்களுக்கு சமூக நீதி பரவாது, புதுர வண்ணார்களுக்கு சமூக நீதி பரவாது. முடித்திருக்கக்கூடிய பார்வர்கள் அவர்களுக்கு யார் சமூக நீதி கேட்பது? என்ன எண்ணிக்கை இருக்கிறது? எந்த எண்ணிக்கையும் கிடையாது, நம்பர் கிடையாது, சைசபிள் நம்பர் கிடையாது, பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. ஆகவே சமூக நீதி எல்லோருக்கும் பரவ வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டில் இந்த சமூகங்களை 76 சமூகங்களையும் 4ஆகவோ 3ஆகவோ 2ஆகவோ உடைக்காமல் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் 3% அருந்ததியர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது என்று வழங்கப்படுகிறது. இதுதான் உள் ஒதுக்கீடு, தான் சப்போர்ட்டா. மற்றதெல்லாம் சப் கேட்டகரைசேஷன், தனித்தனியே பிரிச்சிடறான். ஏ குரூப், பி குரூப், சி குரூப், டி குரூப். அதான் ஆந்திராவில் மாலா சார்ந்த சாதிகள், மாதிகா சார்ந்த சாதிகள், ஆதி ஆந்திரா சார்ந்த சாதிகள், பிற சின்ன சின்ன குழுக்கள், சின்ன சின்ன சமூகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து 4 குரூப்ஸ், 4 கேட்டகரிஸ். இந்த கேட்டகரைசேஷன் பண்ணுவாங்கிறத 1940களிலேயே 50களிலேயே புரிந்து வைத்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்பவே அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார் இது நிகழும் எதிர்காலத்தில். இந்த அதிகாரத்தை மாநில அரசுகளின் கையில் கொடுப்பது ஆபத்தானது என்று அவர் உணர்ந்துதான் அரசமைப்பு சட்டத்திலே 341வது உறுப்பை இணைக்கிறார். பழங்குடி மக்களுக்கு 342வது உறுப்பை இணைக்கிறார். அம்பேத்கர் அந்த அச்சத்தோடு உருவாக்கினார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கேட்கிற திருமாவளவன் இதை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்? வேற எந்த அதிகாரத்தையும் தராத பிஜேபி அரசு இதை மட்டும் ஏன் பெறுகிறது என்று இன்னொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள். மொழிக்கான உரிமையை தரம் இருக்கிறவர்கள், மற்ற உரிமைகளை தரம் இருக்கிறவர்கள், கல்வி தொடர்பான உரிமையை பறித்துக் கொள்கிறவர்கள், மாநில உரிமைகள் அனைத்தையும் பறித்துக் கொள்ளுகிறவர்கள், வரி விதிப்பை கூட வரி வசூலிக்கிற உரிமையும் ஜிஎஸ்டி மூலம் பறித்துக் கொண்டவர்கள், நீட் எக்ஸாம் மூலமாக நம்முடைய உரிமைகளை பறித்துக் கொண்டவர்கள், ஏன் இதை மட்டும் உங்களுக்கு நான் தராங்கிறான்? இந்த கோணத்தில் சிந்திச்சு பாருங்க. 1950 அரசமைப்பு சட்டத்திலேயே 341வது பிரிவை அவர் கொண்டு வந்தது 2 அவையிலும், மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் இது குறித்து எஸ்சி எஸ்டி மக்கள் பிரச்சனை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் நீ பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்றேன், கடைசியா பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணட்டும். ஏன்னா இவங்க ரொம்ப எளிய மக்கள், இவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதியவாதிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதி வெறியர்களால் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவர்கள். மாநிலங்களில் இப்படிப்பட்ட சாதி ஆதிக்கம் உள்ளவர்களின் கைகளில் தான் எதிர்காலத்தில் அரசும் ஆட்சியும் இருக்கும். ஆந்திராவிலே எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாலா முதல்வராக முடியாது, காப்பு இல்லைன்னா ரெட்டி இல்லைன்னா சௌத்ரி அவங்க தான் வர முடியும். தெலுங்கானாவிலே எப்படித்தான், தமிழ்நாட்டிலும் எப்படித்தான். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வேறுபாடு என்னவென்றால், ஓபிசி சமூகத்தில் இருக்கிற சிறுபான்மையினர் வர முடிகிறது அல்லது தமிழர் அல்லாதவர் வர முடிகிறது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற முக்குளத்தோரோ கவுண்டரோ அல்லது வன்னியரோ நாடாரோ வர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல். அது தனி, அது சப்ஜெக்ட். ஏது வர முடியல அது வேறு. ஆனாலும் ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாத ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிறது, வர முடியாது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்கிற பழங்குடி பெண்மணி வர முடியும், ராம்நாத் கோவிந்த் என்கிற ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் வர முடியும், கேஆர் நாராயணன் என்கிற ஷெட்யூல் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும். ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா? இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா? அதற்கு இந்த சமூகம் உலகிய தன்மை கொண்டதாக இருக்கிறதா? ஜனநாயகம் பரவி இருக்கிறதா? ஏற்றுக்கொள்கிற உளவியல் வளர்ந்திருக்கிறதா? இந்த கவலையில் இருந்துதான் எதுவாயிருந்தாலும் மாநில அரசுகளின் கைகளில் ஒப்படைக்க வேண்டாம். சப் கேட்டகரைசேஷன் அல்லது சப் கிளாசிபிகேஷன் எதுவாக இருந்தாலும் அதனை பார்லிமெண்ட்ல 2 அவையிலும் பேசு. அங்கு முடிந்த வரையில் எதிர்ப்பு எழும் அல்லது விவாதம் ஜனநாயக பூர்வமாக நடக்கட்டும். அந்த ஜனநாயக பூர்வமாக அங்க அவன் கேட்டகரைஸ் பண்ணட்டும். கேட்டகரைஸ் பண்றது பிரச்சனை கிடையாது. பட் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பேசி குடியரசுத் தலைவர் வரையில் கவனத்திற்கு போய் அதன் பிறகு அது அப்ரூவலாக வேண்டும். அது ஒரு செக் வைக்கிறார், ஒரு முளைக்குச்சி போட்டு அடிச்சு கட்டி வைக்கிறார். ஒரு பாதுகாப்புக்கான ஒரு உணர்வு இருந்துதான், அது வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் கிடையாது. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம். The power to the state government for subcategorization. இங்கே இருந்திருந்தால்
இப்ப என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி? ஓபிசியை பொறுத்தவரையிலும் மாநில அரசு கிட்ட இருக்குது. எஸ்சி எஸ்டி விஷயங்கள்ல மாநில அரசு கிடையாது. இங்க இருந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லிக்கு போகணும், பார்லிமெண்ட்ல 2 அவையிலும் பேசணும், அங்க மெஜாரிட்டி இருந்து பாஸ் பண்ணாதான் பிரசிடென்ட் அப்ரூவல் போகணும். எஸ்சி பட்டியல இருந்து வெளியேறினாலும் எஸ்சி பட்டியல இணையறதா இருந்தாலும் பேர்ல இருக்கிற எண் விகிதியை மாத்துறதா இருந்தா கூட அங்கதான் போகணும். இப்போ ஓபிசியில் இருந்த எண் விகிதி எல்லாம் மாத்திட்டாரு கலைஞர். கொயவன் அப்படி இருந்ததா கொயவர்னு மாத்திட்டாரு. வண்ணான் அப்படின்னு இருந்ததா வண்ணார்னு மாத்திட்டாரு ஓபிசி பட்டியல. எஸ்சி பட்டியல இருக்கிற சக்கிலியன் அல்லது பறையன் அல்லது குடும்பன் அந்த எண் விகித முடிவுல மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அங்க டெல்லிக்கு அனுப்பணும், டெல்லியில போய் பார்லிமெண்ட்ல விவாதிக்கணும். இது ஏன் இப்படி அங்க மாத்த கோரிக்கை வைக்கிறாங்க, அப்படி கோரிக்கை வைக்கிறதுக்கான பின்னணி என்னங்கிறத விரிவா விவாதிக்கணும். எஸ்சி பட்டியல சேர்க்கிறதா இருந்தாலும் விவாதிக்கணும், எஸ்சி பட்டியல இருந்து வெளியேறதா இருந்தாலும் விவாதிக்கணும். ஓபிசி பட்டியல யாரையும் சேர்த்துக்க முடியும் மாநில அரசுக்கு. இங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸா இருந்த பல பேர் இன்றைக்கு ஓபிசி பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. மீனான்னு ஒரு சமூகத்தை பற்றி அண்ணன் சொன்னார். மீனாங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி சமூகம். உண்மையிலே அவங்க பழங்குடி கிடையாது, அவங்க ஓபிசி. ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள், லேர்ன் லாட்ஸ், இழக்கிறார்கள். அதுல இன்னொரு பிரிவு, ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் பிரிவுல ஒரு பிரிவு மீனான்னு ஒரு பிரிவு இருக்குது. அவங்க இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து, பணக்காரனையும் சேர்த்து ஏழை எளிய மக்களையும் ஒன்னா சேர்த்து பழங்குடியை சேர்த்து விட்டாங்க. ஓபிசி கையில் அந்த அதிகாரம் இருந்ததுனால பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்தா அது டீடைல்டா டிஸ்கஷனுக்கு போயிருக்கும், எதிர்ப்பு வந்திருக்கும். இவங்க ரிச்சஸ்ட் பீப்புள், ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி, லேண்ட் லார்ட்ஸ், இவங்களை ட்ரைப்ஸ்ல சேர்க்க கூடாது, கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கும், விவாதித்திருப்பார்கள். இன்னைக்கு ராஜஸ்தான்ல மிகப்பெரிய நிலக்கிழார்களாக இருக்கக்கூடிய அனைவரும் சாதாரணமான மீனா சமூகத்தினரோடு அவர்களும் பழங்குடி மக்களாக இணைக்கப்பட்டு விட்டார்கள். அவங்களுக்கு விருப்பப்படி இந்த ஓட்டு வேணுமா சேர்த்துக்கலாம். பட்டேல் ஒரு சாதியை மோடி வந்து ஓபிசியை சேர்த்து விட்டாரு. அவங்க எல்லாம் மேல் சாதியை சார்ந்தவர்கள் ஓட்டுக்காக. அப்ப மாநில அரசுகள் ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு செய்யாதா? செய்யும். ஆனாலும் கூட அங்க எப்பவுமே ஒரு எதிரும் புதிருமான விவாதம் நடக்கும், எதிர்ப்பு இருக்கும், ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் நடக்கும். சப்போஸ் பிரசிடென்டே தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. KR நாராயணன் மாதிரி ஒரு நல்ல குடியரசுத் தலைவர் வந்தால், காங்கிரஸ் அரசாங்கத்திலேயே சில சட்டங்கள் போன போது KR நாராயணன் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார், முடியாதுன்னு தடுத்துட்டார். அந்த செக் அதற்காகத்தான் 341, அதற்காக தான் 342. அருமை தோழர்களே, இதை ஏன் நான் விளக்குகிறேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் பெரியாரின் கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட ஒரு பெரியார் இயக்கம், ஒரு புள்ளி கூட அதிலிருந்து வழுவியதில்லை, வழுவ மாட்டோம். எங்களுக்கு அதை பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. மேடைக்காக பேசக்கூடிய நல்ல திருமாவளவன் தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதிய கட்டுரை தந்தை பெரியாரை விமர்சிக்கிறது என்ற விமர்சனம் இருந்தபோது உடனே நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு அதை பற்றி பேசவில்லை. ரவிக்குமாரும் சரி, நானும் சரி. பெரியாரை பொறுத்தவரையில் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தேவை நமக்கு. பெரியார் என்கிற ஆயுதம் நமக்கு தேவை. பெரியாரியம் என்கிற ஒரு கருத்தியல் நமக்கு தேவை. தமிழ் மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்களிடையே பெரியாரை வெகுவாக கொண்டு போய் சேர்த்தது திருமாவளவன் தான், விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை அடித்துச் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். திருமாவளவன் வரவுக்கு முன்பு வரையில் பெரியாரை ஓபிசி லீடர் என்றுதான் இங்கே எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் பேசிக் கொண்டிருந்தன. விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு முன்பு வரையில் எந்த அம்பேத்கர் இயக்கத்தின் துண்டறிக்கையிலும் பெரியார் படத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. என்னுடைய அரசியல் பார்வை வரையில், என்னுடைய ஞானத்துக்கு எட்டிய வரையில், அறிவுக்கு எட்டிய வரையில் சொல்லுகிறேன், பெரும்பாலான அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியாரை ஓபிசி தலைவராகத்தான் பார்த்தார்கள். அதை உடைத்து நொறுக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எப்படி கருத்தியல் ரீதியாக இணைந்து செயல்பட்டார்கள் என்கிற வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடியவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகம் பொருட்படுத்தவில்லை அல்லது அவர்களுடைய பிரச்சனைகள் அதிகம் பேசவில்லை என்கிற விமர்சனம்
அம்பேத்கர் இயக்கங்களிடையே உண்டு. அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பெரியார் ஏன் சூத்திரர்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார் அல்லது ஓபிசி மக்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார் என்றால், சூத்திரர்கள் தான் 100 விழுக்காடு பார்ப்பன அரசியலை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெரியாருக்கு முன்பு வரையில் ஓபிசி சமூகத்தில் இருந்து பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம் பெரிதாக இல்லை. பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு ஒடுக்கப்பட்டவர், தலித். அவர் ஆரியத்தை எதிர்த்தார், பார்ப்பனியத்தை எதிர்த்தார். அவர்கள் அவர்னஸ்தர். வரலாற்றின்படி இந்த 4 வருடத்திற்கு உட்படாதவர்கள், சாதியற்றவர்கள், காஸ்ட்லெஸ், அவர்கள் வர்ணத்திற்குள்ளேயே வராதவர்கள், இந்த வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளே இருந்து உழலக்கூடியவர்கள் சூத்திரர்கள் என்கிற ஓபிசி தான். எனவே போதிக்க வேண்டியது சூத்திரர்களுக்குத்தான், அறிவுரை சொல்ல வேண்டியது சூத்திரர்களுக்குத்தான், அமைப்பாக்க வேண்டியது ஓபிசியை தான், அரசியல்படுத்த வேண்டிய தேவை ஓபிசிக்குத்தான். இதை உணர்ந்தவர் தந்தை பெரியார். அவன்கிட்ட தான் நான் பேசணும், உங்ககிட்ட பேச வேண்டிய தேவையில்லை. நீ அந்த போல்டுக்குள்ளே நீ வரல, உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால அதிகமா அவர் கவனம் செலுத்தினார். சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கொண்டு அடி என்றார். அந்த காலத்தில் பஞ்சமன் என்கிற பெயரும் இருந்தது. இன்னைக்குதான் வெவ்வேறு பெயர்கள் மாறி மாறி. ஏன் இதுக்கு வெவ்வேறு பெயர் மற்றவங்க வைக்கிறாங்கன்னா, இவங்க யாரு இது என் சாதின்னு கிளைம் பண்ணாமல் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே கிளைம் பண்ணிக்கிறான். நான் என் பேரை திருமாவளவன் கிளைம் பண்ணிட்டேன்னா நீங்க அதை தான் சொல்லுவீங்க. நான் பேரே வைக்கிறேன்னா நீங்க ஆளுக்கு ஒரு பேரை வைப்பீங்க. எனக்கு எந்த பேரும் இல்லைன்னு நான் சொன்னா நீங்க ஆளுக்கு ஒரு பேர், ஒரு அடையாளத்தை சொல்லி வைப்பீங்க. அந்த மாதிரி அவர்னஸ்தர் என்கிற சமூக பிரிவினர் அந்த காஸ்ட் ஐடென்டிட்டியை கிளைம் பண்ணியதில்லை. நான் இந்த சாதி பெருமையாவும் சொன்னதில்லை, கிளைம் பண்ணிக்கிட்டதும் இல்லை. அதனால வர்றவங்க ஒருத்தன் ஹரிஜன் சொன்னா, ஒருத்தன் தலித்துன்னு சொன்னா, ஒருத்தன் ஆதிராவிடன் சொன்னா, ஒருத்தன் ஷெட்யூல் காஸ்ட் சொன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போறான். ஏன்னா இவன் கிளைம் பண்ணாததுனால. ஆனா இந்துத்துவா என்ன சொல்லுகிறது என்றால், நீ உன் சாதியை சொல்லு, அந்த அடையாளத்தை விட்டு விடாதே, நீ பெருமையை, சாதி பெருமையை பேசு. சாதி பெருமையை பேசுங்கிற போது அவனுக்கு ரொம்ப ஈஸியா போகுது. ஓபிசியுடைய நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த்தையும் உடைச்சிட்டாங்க. அகில இந்திய அளவில் ஓபிசி ஒன்னா சேரணும். காஞ்சிராம் பகுஜன் சொன்னது அதுதான். பகுஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸப்ட் பிராமின்ஸ் அர்த்தம். பகுஜன்னா பெரும்பான்மை சமூகம். யார் யார் பெரும்பான்மை சமூகம்? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாம் பகுஜன். ஏன் அதுக்குள்ள பிராமண சேர்க்கல? பிராமண சேர்க்க கூடாதுங்கிறதா அரசியல். அவர்கள் எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா அவங்க தான் இருக்கிறாங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகளா அவர்கள் தான் இருக்கிறாங்க, ஐஐடி பேராசிரியர்களா அவர்கள் தான் இருக்கிறார்கள், கொள்கையை வரையறுக்கக்கூடிய திட்டக்குழுவா அவர்கள் தான் இருக்கிறார்கள், பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய குழுவா அவர்கள் தான் இருக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசினார்ல இன்னைக்கு பார்லிமெண்ட்ல, இந்த பட்ஜெட் தயாரிக்கிறதுல இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர்ல யாராவது எஸ்சி இருக்கிறாங்களா, எஸ்டி இருக்கிறாங்களான்னு கேட்டார். அதுல இருக்கிறவன் பூரா யார்? அப்ப அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? அவன் எப்படி இந்த பட்ஜெட்டை வகுப்பான்? ஆக தனிப்பட்ட முறையிலே ஒரு சாதியின் மீதான வெறுப்பு அல்ல, நெடுங்காலமாக நிலைத்திருக்கிற ஒரு சமூகத்தின் ஆதிக்க எதிர்ப்பது. அது ஆதிக்க எதிர்ப்பது. பார்ப்பன இஸ்லாமியர்கள் மீது செய்வது வெறுப்பு அரசியல். அவங்க எந்த ஆதிக்கமும் செய்யல, அவங்க மேல வெறுப்பு. இஸ்லாமியர்கள் எந்த ஆதிக்கமும் செய்யல, அவங்களுக்கு எதிரான அரசியல் வெறுப்பு அரசியல். ஆனால் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக பேசுறது ஆதிக்க எதிர்ப்பை தவிர பார்ப்பன வெறுப்பாகாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க முஸ்லீம் வெறுப்பு பேசுறீங்க சொல்றீங்களே, அப்ப பார்ப்பன வெறுப்பை நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சில பேர் கேள்வி எழுப்புறான். அது பார்ப்பன வெறுப்பு அல்ல, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு. இஸ்லாமியர் எங்க இடத்துல ஆதிக்கம் செய்யறான், கிறிஸ்டியன் இந்த இடத்துல ஆதிக்கம் செய்யறான், சிறுபான்மை சமூகம் எப்படி ஆதிக்கம் செய்ய முடியும்? ஆதிக்க எதிர்ப்பு என்பது வேறு, வெறுப்பு அரசியல் என்பது வேறு. தந்தை பெரியார் பேசியது பார்ப்பன துவேஷம் அல்ல, பார்ப்பன வெறுப்பு அல்ல, அது பார்ப்பனிய ஆதிக்க மேலாதிக்க எதிர்ப்பு. இப்படித்தான் தந்தை பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, பெரியார் இன்றைக்கு மட்டுமல்ல, சமத்துவத்தை நிலைநாட்டுகிற வரையில் தேவைப்படுகிறார். பெரியாரின் அரசியல் சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான
பிரதேச அரசியல் அல்ல. இதைத்தான் நான் சொன்னேன். தலித் இந்த மண்ணில் முதலமைச்சராக முடியாத நிலை இருக்கிறது என்று எனக்கு இருக்கிற இயக்கத்திலிருந்து நான் சொல்லவில்லை, அல்லது என்னுடைய இயலாமையிலிருந்து நான் சொல்லவில்லை. இன்றைக்கு எக்ஸிஸ்டிங் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கிறது, சமூக கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது, சாதிய இறுக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, பார்ப்பன மேலாதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, வர்ணாசிரம தர்மம் இன்னும் கோலோச்சுகிறது. அதிலிருந்து அவர்கள் தயாரித்திருக்கிற இந்துத்துவா செயல் திட்டம் இன்றைக்கு விரிவடைந்திருக்கிறது. ஆகவேதான் இவற்றை எதிர்த்து போராடுவதற்கு பெரியாரிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் ஓரணியில் திரள வேண்டியிருக்கிறது. சமூக ஒற்றுமையை சிதைக்கிற, எண்ணிக்கை பலத்தை சிதைக்கிற எந்த முயற்சிக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். பெரியாரியம் வெல்க, சமத்துவம் மலர்க என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.